ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வழியால் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யூபியில் உள்ள மதுரா பக்கத்தில் உள்ள பிருந்தாவனில் வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே மூழ்கியிருக்காங்க. அதாவது போட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வர இடத்துலலாம் வந்து போட்டிங் பண்ணுவாங்க. அப்படி தான் வந்து பிருந்தாவனில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் நிறைய தண்ணிகள் இருக்குது. யமுனா ஆத்தங்கரில் போட்டிங் வந்து ஆரம்பித்தாங்க. அப்போ தான் வந்து அங்குது வந்து ரொம்ப ஆழமான ஒரு பகுதி. நாங்கள் கூட 2 தடவை கேட்டோம். நிறைய வந்து பைசா ஒருத்தருக்கு 200 அப்போ கேட்டிருந்தனால நாங்கள் வந்து போகலை. போன தடவையும் கேட்டோம். அதுக்கு வந்து ஒரு தடவை கூட இந்த யமுனாவில் வந்து போகலை, நிறைய ரூபா அப்படின்னு சொல்லி போகலை. அப்போ என்னாச்சு, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாலத்தில் வந்து மோதிடுச்சு. அதனால் இந்த திடீர்னு வந்து கவுந்துருச்சு. அதில் கிட்டத்தட்ட 30 பேர் வந்து இருந்திருக்காங்க. பஞ்சாபை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வந்திருக்காங்க. 30 பேரில் வந்து பார்த்திங்கன்னா 10 பேர் உடல் மட்டும் தான் இப்போ மீட்டிருக்காங்க. இன்னும் ஒரு 5-6 பேர் தான் வச்சுருக்காங்க. இன்னும் 15 பேர் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து தண்ணி வந்து ஆழமான பகுதி அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க வந்து ஜாக்கெட் வந்து கொடுத்துருக்கணும். ஏன்னா தண்ணிக்குள்ளே போட்டிங் அப்படின்னா எந்த நேரமும் உழுவும் அப்படி தெரியும். அதுக்கு முன்னாடியே வந்து கண்டிப்பாக ஜாக்கெட் போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து நீரில் மிதந்திருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிருக்கலாம். ஆனால் அவங்க வந்து போடவே இல்லை. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் போகும்போது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க கொடுக்கல அப்படின்னாலும் நீங்கள் கேட்டு வாங்கி அதை வந்து போட்டுக்கோங்க. அதுதான் நல்லது. இப்போ வந்து ஹைதராபாத்தில் கூட நாங்கள் போட்டிங் போனோம். ஆனால் அங்கே வந்து ஜாக்கெட் வந்து கொடுத்தாங்க. அதை நம்ம போட எப்போவுமே நம்ம வந்து கடலில் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, அவங்க தள்ளினா கூட நம்ம வந்து நான் நிறைய இடத்துல போட்டிங் போயிருக்கேன். இப்போ நைனிடாலில் போயிருக்கேன். அங்கெல்லாம் போகும்போது வந்து கேட்டு வாங்கி அவங்களே போட சொல்லுவாங்க. போட சொல்லி தான் போடுவாங்க. இங்கே என்ன ஆச்சுன்னு தெரியல. இங்கே வந்து இது ஆழமான பகுதி வந்து யாருமே போடலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வீடியோலாம் பார்த்தேன், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நிறைய பேர் வந்து ஒரு 2 பேர் மேய்ந்து வராங்க. அப்படியே கையை தூக்கிட்டு ஓடி போய் குதிச்சு போகிறாங்க. அதுக்குள்ளே வந்து அவங்க மூழ்கி போயிடுறாங்க. இப்படி நிறைய பேர் காப்பாற்ற வந்து முயற்சி பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தா 4-5 பேர் தான் வந்திருக்காங்க. பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாகவே மதுரா பிருந்தாவனில் நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்குது. பிருந்தாவன் ஃபுல்லாக வந்து திருட்டு. மதுராவில் ஒரு வாரம் முன்னாடி கூட ஒரு சாமியார் வந்து ஒரு 17 வயசு பெண்ணை வந்து ஜூஸில் கலந்து கொடுத்துருக்காரு. பிருந்தாவனில் ஃபுல்லாகவே வந்து திருட்டு. மதுராவில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து இப்படி நிறைய விஷயங்கள். கோயில் பக்கம்தான் வந்து நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஏன்னா கோயிலுக்கு வர சுற்றுலா பயணிகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பக்கத்து வீட்டில் வந்து பிருந்தாவனுக்கு வந்து போயிட்டு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆச்சாம். கோயில் வந்து சின்ன கோயில் தான். இப்போ தெருவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் வந்து மக்கள் நிற்பாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி லைன்லாம் கிடையாது. அப்படியே நசிக்கிட்டு நிற்பாங்க. ஒருத்தர் மேலே இடிச்சுக்கிட்டு நகலவே இடம் கிடையாது. அப்படியே நீங்கள் நகண்டு வரணும். 4 மணி நேரம் ஆகும். நசிக்கிட்டு ஏதாவது ஒன்றுனா கூட உங்களால் வந்து திரும்பியும் போக முடியாது, முன்னையும் ஏற முடியாது. இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் மக்கள் ஏன் போகிறாங்க? இதில் பக்கத்தில் உள்ள வந்து சொன்னார். இப்போ தான் வந்து இது அவசரம், ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா உங்களால் முன்ன போக முடியாது. சரி, பின்னால் போகணுன்னா பின்னாலையும் போக முடியாது. அப்போ அந்த இடத்துல வந்து சமீபத்தில் ஹரித்வாரில் கூட இப்படி தான் நடந்துச்சு. யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ மின்கம்பம் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அடித்து பிடிச்சி என்றதில் 10 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. பொதுவாக இந்த மாதிரி கூட்டங்களுக்கு அவர் சொன்னார் பக்கத்து வீட்டில், இனிமேல் நான் வந்து அந்த இடத்துக்கு போகவே மாட்டேன், இவ்வளோ கூட்டம் நாங்கள் போகவே மாட்டேன், 4 மணி நேரம் நின்னேன் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி இடங்கள்லாம் கண்டிப்பாக யாரும் போகவே கூடாது. சாமியை வந்து மனசார கும்பிட்டுக்குங்க. ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு ஆபத்து, திடீர்னு ஒரு ஒயர் வந்து விழுந்துச்சுன்னா உங்களால் முன்னாலையும் போக முடியாது, பின்னையும் போக முடியாது. அப்போ அந்த இடத்துல எல்லாரும் வந்து பதறி அடித்து உங்களை நசுக்கும்போது என்னாகும் அப்படின்னா நம்ம வந்து உயிர் பலி வந்து அதிகமாகும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கோயிலுக்கு போகிற இடத்துல தான் நிறைய ஆகுது. போகும்போது பாதுகாப்பாக இருக்கா, கூட்டம் இல்லையா அப்படின்னு நினச்சி போங்க. ஒருத்தர் வந்து இப்போ ஒரு லைனாக இருந்தால் கூட வந்து தப்பிக்கலாம். அதை வந்து யாருமே இப்போ நினைக்கிறது இல்லை. கூட்டம் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ 2 கிலோமீட்டர் இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணணும், ஒரு லைன் மாதிரி விட்ருக்கலாம். ஒரு 2 பேர் 3 பேர் இந்த பக்கம் தப்பிக்கிற மாதிரி விட்ருக்கலாம். ஒரு 4 பேர் இல்லை ஒரு 2 பேர், அப்படி 2 பேராக லைனை விட்டான்னு வச்சுக்கோ. ஒவ்வொருத்தராக நம்ம பார்த்துட்டு வரலாம். என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பாதிக்காத வழியில் கோயிலில் வந்து லைன் விடணும். விட்டிங்க இப்போ எல்லாருமா சொல்லி கோயிலுக்குள்ளே ஒரு வழியாக போன தடவை நான் போய் நசுக்கி தள்ளிட்டாங்க. அப்படியே கத்த ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே எனக்கு மூச்சு முட்ட ஆரம்பிச்சிருச்சு. மூச்சு விட்டேன்னு பெருசாக கத்துன்னு கத்தினேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து வழி விட்டாங்க. போன இதில் 2 பேர் இறந்து போயிட்டாங்க. இப்படி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் இந்த நிதிவன் போனேன். நிதிவன் போய் என் பேக்குக்குள்ளே கையை விட்டு அப்படியே வந்து என்னோடய பேக்கை எடுத்துட்டாங்க. அந்த பேக்குக்குள்ளே தான் அந்த மொபைல் வச்சுருந்தேன். 2 மொபைல் இது எல்லாமே இது திருட்டு போயிடுச்சு. 1,00,000 ரூபா கிட்டத்தட்ட எனக்கு வந்து நஷ்டம். நான் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு உடனடியாக போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் வந்து நாங்கள் கொடுத்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கிடைக்கல. 100 மீட்டரில் தான் இருக்குது அந்த மொபைல். ஆனால் வந்து ஹோட்டலில் வந்து காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப வந்து மோசம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கூட்டத்தில் வந்து நம்ம உயிர் வந்து இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் வந்து நம்ம உயிரும் போகலாம், திருடும் போகலாம். ஞாபகம் வச்சுக்க, மொபைல் மட்டும் கிடையாது, எதுவும் திருடும் போகலாம், நம்ம உயிர் கூட போக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருங்க. போட்டிங் போனீங்கன்னா நீங்களே கேட்டு வந்து வாங்கிக்கோங்க. ஜாக்கெட்டு போடாமல் எங்கேயுமே போகாதீங்க.
அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய இதை வீடியோலாம் பார்க்கும்போதே மனசு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தொடர்ந்து எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் பலிகள் அதிகமாக இருக்குது. அதே சமயம் இன்றைக்கி செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பிள்ளைகள் விசாகப்பட்டினம் பக்கத்தில் வந்து போயிருக்கு. முன்ன வந்து குளிச்சுக்கிட்டே இருக்குது, வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு, ஆழமான பதி அப்படியே மூழ்குது. அப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து பக்கத்தில் போச்சு, அவளை காப்பாற்றலான்ட்டு பக்கத்தில் போச்சு, அதுவும் மூழ்கி போச்சு. அப்புறம் 3வது பொண்ணு போச்சு, அதுவும் மூழ்கி போச்சு. அதுக்கிட்ட 17 வயசு. அந்த 3 பொண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மூழ்கி போயிடுச்சு. வீடியோ எடுத்த பொண்ணு மட்டும் இருந்தது. இப்போ குளிக்கலை. அதனால் வந்து 5 பேர் போனாங்க, அதில் 2 பேர் தான், 3 பேர். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. எங்கே போனாலும் சரி, உங்களுக்கு நீச்சல் தெரியல அப்படின்னா எந்த ஒரு இடம் இருந்தாலும் டக்குன்னு இறங்காதீங்க. வேண்டாம், அதை குளிக்கவே வேண்டாம். வீட்டில் குளித்தாலே போதும். உங்கள் உயிர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இறங்கி குளிக்காதீங்க. அது நல்லது கிடையாது. ஏன்னா இப்போ நமக்கு தெரியாத இடத்துல ஆழமாக இருக்கலாம், சகதியாக இருக்கலாம், இல்லை வந்து முதலைகள் இருக்கலாம். ஏன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தேன், நிறைய வந்து பார்த்தோன்னா ஒரு பையன் வேகமாக போய் தண்ணி சொல்லி இறங்குறான். அப்போ திடீர்னு வந்து அந்த ஆற்றுக்குள்ளே ஒரு பெரிய முதலை வந்து அந்த பையனை அப்படியே இழுத்துட்டு போகுது. எல்லோரும் கத்துறாங்க, ஆனால் அவனை காப்பாற்ற முடியல. அதனால் ஊர் போய் தெரியல, ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அங்கே முதலை இருக்கலாம், நம்ம இழுத்துட்டு போகலாம், ஆழமாக இருக்கலாம், நம்ம உயிர் போகலாம், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் தெரியாத இடத்துல நீங்கள் குளிக்கவே கொடுக்காது. தெரிஞ்ச இடத்துல குளித்தாலும் நிறைய மக்கள் கூடுற இடத்த தெரிஞ்சால் அவங்களுக்கு தெரியும். ஒரு ஃபால்ஸில் குளிக்கிறீங்கன்னா தப்பிக்கலாம். இந்த மாதிரி ஆத்தங்கரெல்லாம் இறங்கி வந்து குளிக்காதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நம்ம உயிரை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம உயிரை எடுக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது, ஆனால் நம்ம உயிரை திரும்ப எடுக்கிறதுக்கு கிடையாது. நம்மக்கிட்ட இருக்குது ஒரே ஒரு உயிர் தான். அந்த ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னா அது திரும்ப வந்து கிடைக்காது. ஐயோ தெரியாமல் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னா திரும்ப வந்து கடவுள் வந்து கொடுக்க போகிறதில்ல. அந்த உயிர் போனதான், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி எவ்வளோ மோட்டிவேஷனல் வீடியோ போட்டிருக்கேன், பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். கவனமாக இருங்க.